பங்களாதேஷ்லேருந்து வருவாங்க, வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுக்கு ஓட்டு உண்டு. பாகிஸ்தான்லேருந்து வருவாங்க, மகாராஷ்டிராலேயோ, பஞ்சாப்லேயோ அவங்களுக்கு ஓட்டு உண்டு. ஸ்ரீலங்காலேருந்து வருவாங்க, தமிழ்நாட்டில ஓட்டு உண்டு. ஆனா ஒடிசாலேருந்து, பீகார்லேருந்து வந்தா தமிழ்நாட்டில ஓட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்ற அற்புத ஞானிகள், சமூக சித்தாந்த சீர்திருத்தவாதிகள்லாம் இருக்கிற ஒரு நாடு இல்லையா? ஓகே. இந்த அதாவது நாடு பெரிய நாடு. பட் இந்த மாரி இந்த மாரி ஆட்களும் ஆட்கள் இருக்காங்க. அப்போ வந்து அவ வந்து அது அது போக்கி நான் போறோம்னு நெனச்சாரு. பட் உண்மை அது இல்ல. உடனே டாரிஃப்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தாரு. 10% டாரிஃப் இருந்த சீனாவோட 145% சொன்னாரு. அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தையில திருப்பி அத நார்மலா கொண்டு வந்துட்டார். இப்ப அவர் வைப்பதாக சொல்லப்படுற எந்த குற்றச்சாட்டுக்கும் இந்தியா பணியணுங்கிற அவசியம் இல்ல. ரஷ்யால இருந்து வந்து ருசியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு 11% வர்த்தகத்தை அதுதான் செய்யுது கேஸ் விஷயத்துல. அதுகிட்டேருந்து நீங்க வாங்க மாட்டேன்னு முடிவு பண்றீங்கன்னா, உக்ரைன் போர் தொடங்குவதற்கு பின்புலமா இருந்தது அமெரிக்கா தான். நேட்டோல வந்து உக்ரைன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணினது. அதுக்கப்புறம் போய் ரஷ்யா சண்டை போடுது, உக்ரைனோட போராடுது. அதனால நான் ரஷ்யாவ நிறுத்துவேன்னு சொன்னா, இது முட்டாள்தனம். உனக்கு நேட்டோ இருக்கு, அவனுக்கு பிரிக்ஸ் இருக்கு, இன்னொருத்தனுக்கு G7 இருக்கு, எல்லாருக்கும் G20 இருக்கு. இப்படி உலகம் பலவிதமா இயங்கிக் கொண்டிருக்கு. ட்ரம்புக்கு அது அந்த ஏகாதிபத்திய சிந்தனையிலிருந்து அது புரியல. வேற ஒண்ணும் இல்ல.